சினிகலஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அம்சன் கிருஷ்ணா. இன்றைக்கு நாங்க பார்க்க போற கண்டென்ட் வித்தியாசமா இருக்க போகுது. அதோட வித்தியாசமா மட்டும் இல்லாமல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நாங்கள் வளமையா திரைப்படம் சம்பந்தமான ரிவ்யூ அல்லது விமர்சனம் பார்க்குற நாங்கள் இந்த உலகமே காதல் மயத்தால வசப்பட்டிருக்குது. இந்த காதல் என்ற 3 எழுத்து தான் இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாம உலகத்தை மட்டும் ஆளாம எங்கட அகில உலக சினிமாவையே இந்த 3 எழுத்து காதல் தான் ஆண்டு கொண்டிருக்குது. உண்மையிலேயே நாங்கள் காதல் திரைப்படங்களை பார்த்தா எங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் தோன்றும். அதாவது அந்த படங்களை பார்த்த உடனே இப்படி ஒரு காதலன் காதலி எங்களுக்கு கிடைக்காதா, இப்படி ஒரு காதல் களம் எங்களுக்கு கிடைக்காதா, அல்லது இப்படியான ஒரு லைஃப் பார்ட்னர் எங்களுக்கு கிடைக்காதான்னு சொல்லி நாங்கள் ஏங்காத நாட்களே இல்லைன்னு சொல்லித்தான் சொல்லுவோம். அந்த வகையில காதல் 2 வகையா நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று எங்கட யதார்த்தபூர்வமான காதல் ஒன்று இருக்கு, அதே மாதிரி சினிமாவில் வர காதலும் இருக்கு. சினிமாவில் இருக்கிற காதல் முற்றிலும் யதார்த்தபூர்வமான காதல் என்று நாங்கள் சொல்லிவிட முடியாது. அது அதிகமாக திரைக்கதைன்ற சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காக ஒரு மிகைப்படுத்தப்பட்ட காதல் என்றே சொல்லலாம். அந்த வகையில நாங்கள் திரைக்காதலுக்கும் யதார்த்த காதலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் என்று சொல்லித்தான் நாங்கள் அதை திரைப்படங்கள் ஊடாக கையாள போறோம். முதல் நாள் சந்திப்பிலேயே எங்களுக்கு ஒருத்திய பிடிச்சு போகும். அந்த பிடிப்பு தமிழ் சினிமாவில் அதிகம் கையாளப்பட்டிருக்குது. உதாரணமா நாங்கள் மின்னலை படத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் மாதவன், அதாவது மாதவன் கேரக்டர் ஒரு போன் கதைக்கிறதுக்காக ஒரு டெலிபோன் பூத்துக்குள்ள போற அப்பேக்குள்ள மழை வருது, மின்னல் வெளிச்சம். அதுல மிகைப்படுத்தப்பட்ட ஒரு சம்பவம் தான். இப்ப நாங்கள் ஹீரோன்ற என்ட்ரியோ அல்லது ஹீரோயின் என்ட்ரியோ நாங்க பார்க்க அது ஒரு சுவாரஸ்யம், அதாவது திரைக்கதைக்கு சுவாரஸ்யத்தை ஊட்டுறதுக்காக அதுல மிகைப்படுத்தல் என்ற ஒரு விஷயம் கட்டாயம் காணப்படும். அதே மாதிரி அந்த ஹீரோயினை காட்டேக்கு ஒரு மின்னல் வெளிச்சம் வரும், அதுல லைட் மின்னி வரும். அதுல அவர் சொல்லுவார், மின்னல் வெளிச்சத்துல நான் ஒருத்திய பார்த்தேன்னு சொல்லி. அந்த வசனம் இப்ப வரைக்கும் ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கிற விஷயமா காணப்படுது. அப்ப அவருக்கு என்ன நடக்குது என்றால், அந்த முதலாவது சந்திப்பிலேயே அந்த ஹீரோயினை பார்த்து அவர் பிளாட் ஆகி அவளைத்தான் நான் கல்யாணம் செய்யணும் என்று சொல்லி முடிவெடுக்கிறார். அதுக்காக அந்த திரைப்படத்துல ஆள் மாறாட்டம் எல்லாம் நடந்து நிறைய பிரச்சனை இருக்குது. இதை நாங்கள் யதார்த்தபூர்வமான காதலோட எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், யதார்த்தபூர்வமான காதல்லையும் எங்களுக்கு ஒருத்தியை பார்த்த உடனே, ஒருத்தியையோ இல்லை ஒருவனை பார்த்த உடனே எங்களுக்கு முதல் சந்திப்பிலேயே பிடித்து போறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்குது. இப்படி ஆள் மாறாட்டம் எல்லாம் செய்து எங்களுடைய காதல் சக்சஸ் ஆகும்னு சொல்லி நாங்கள் உறுதியாக கூற முடியாது. இது திரைப்பட காதலுக்கு சாத்தியமாக இருக்குமே தவிர யதார்த்தபூர்வமான காதலுக்கு சாத்தியமாக இருக்கும் என்று சொல்லி உறுதியாக கூற முடியாது.